6ல் 3 ஓவர், 6ல் 4 ஓவர், 6ல் ஆல்மோஸ்ட் 6 ஓவர். என்னடா பேசிட்டு இருக்கேன், 6ன்றான், 4 ஓவர்ன்றான், 3 ஓவர்ன்றான்னா வீடியோ உள்ள போக போக நான் சொல்கிறேன். வீடியோ ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அவிட்டம் நாயன்மாரோட பார்ட் 32க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் என்னன்றது ஒரு குட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு வீடியோ ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்துருக்கவங்க இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ அவிட்டம் நாயன்மார் சீரீஸ்ன்றது உலக ரியல் எஸ்டேட்லேயே ஒன் ஆஃப் அ கைண்ட். அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பூமி பூஜையில் இருந்து அதோட ஃபைனல் ஸ்டேஜஸ் ஹேண்டிங் ஓவர் வர ஒரு சீரீஸாக பண்ணுறது தான் இந்த அவிட்டம் நாயன்மார் சீரீஸோட கோரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை 32 லாங் ஃபார்மேட் வீடியோவும் கணக்கில்லாத அளவுக்கு ஒரு 50 வீடியோ கிட்ட நம்ம ஷார்ட் ஃபார்மேட் வீடியோவும் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணி ரெகுலராகவே நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். இது எதுக்காகனா நம்ம என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி சைட்டில் பயன்படுத்துகிறோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அண்ட் நம்ம இன்சைடில் என்னென்ன நடக்குது அது எல்லாத்தையும் காட்டுறதுக்காக தான் இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த நாயன்மார் சீரீஸோட இன்ட்ரோ. இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். அது கரெக்டாக நம்ம எடுக்கும்போது ஒரு பஸ் சவுண்ட் வந்துடுது. வாங்க, ஒரு பஸ் நிற்குதா, எல்லாரும் ஏறுறாங்களா, அப்படியே இங்கே வாங்க. இதுதான் சைட். ஏன் சைட் வாசலில் பஸ் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைவே ரோடு. இந்த ஹைவே ரோடு பேர் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சோமங்கலம் ஆன் ஹைவே ரோடு. இந்த ஆன் ஹைவே ரோட்லேயே நம்ம ப்ராஜெக்ட்ன்றது லொக்கேட் ஆகிருக்கு. மொத்தம் ஒரு 1.6 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம 2 ப்ராஜெக்டாக பண்ணுறோம். லெஃப்டில் இருக்க திருநாகரசர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்டாக இருக்குது. ரைட்டில் கண்ணப்பர் மாணிக்கவாசகர். ஸோ இந்த பிளாக் பேர் மாணிக்கவாசகர், அடுத்த பிளாக் பேர் கண்ணப்பர். இந்த 2 பிளாக் வந்து ஸ்டாண்டர்ட்னு நம்ம பண்ணுறோம். இதை பாருங்க, பஸ் இப்போ திரும்பி நிற்கும் பாருங்க. ஓகே, ஸோ இந்த ரூட் வந்து டுவர்ட்ஸ் சோமங்கலம் போகுது. ஸோ இந்த ரூட் வந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் போகுது. ஸோ இங்கேருந்து ஒரு 1.9 கிலோமீட்டர் நமக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா நமக்கு அவுட்டர் ரிங் ரோடுன்றதும் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு ப்ராப்பரான, ஏதோ சவுண்டு போட்ட மாதிரி இல்லை, ஓகே, ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லெஃப்டில் ஒரு 600 மீட்டர் போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னு வைங்களேன், நம்ம தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் கனெக்ட் ஆகிற ரோடுக்கு நம்ம போயிடலாம். அது 600 மீட்டரில் இல்லை, ஒரு 500-600 மீட்டரில் சர்வீஸ் ரோடு வரும். சர்வீஸ் ரோடு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பெருங்கலத்தூரில் யூட்டர்ன் இருக்கும். ஐ மீன் இரும்புலியில் போய் ஏறிடும். அங்கே போய் நீங்கள் யூட்டர்ன் அடித்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெருங்கலத்தூரில் நம்ம தாம்பரம் மதுரவாயல் பைபாஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு தாம்பரம் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ன்றது நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன ஜிஸ்ட் லைக் ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நான் சொல்லிடுறேன். எனக்கு லெஃப்டில் இருக்க திருநாகரசர் பிளாக் பொறுத்திருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு 2 BHKவும் இருக்குது, 3 BHKவும் இருக்குது, ப்ளஸ் அம்யூனிட்டிஸும் இருக்குது. இதோட மெயின் கோர் எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு கபிலன் எனக்கு ஆன்ரோட் ப்ராஜெக்டாக இருக்கணும், அம்யூனிட்டிஸ் லிமிட்டடாக இருக்கணும், யூனிட்ஸும் ஓரளவுக்கு லிமிட்டடாக இருக்கணும். ஸோ திருநாவுக்கரசரில் நமக்கு ஒரு 65 யூனிட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 2 BHKவும் இருக்குது, 3 BHKவும் இருக்குது. ஆல் இன்க்ளூசிவ் 2 BHK வந்து 94 lakh ஆல் இன்க்ளூசிவ் ஸ்டார்ட் ஆகுது. 3 BHK நமக்கு பார்த்தீங்கன்னா 0% வால் ஷேரிங்லேயும் இருக்குது, 0% வால் ஷேரிங்கில் இல்லாமலேயும் இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்டில் வந்து பார்த்தீங்களா, மாணிக்கவாசகர் கண்ணப்பரில் எல்லா யூனிட்டுமே நமக்கு 0% வால் ஷேரிங்லாம். ஸோ ஒரு யூனிட்டுக்கு அடுத்த யூனிட்டுக்கு நடுவில் ஒரு 4 feet கேப்ன்றது இருக்கும். இதே கார்னர் யூனிட்லாம் வாங்கினா உங்களுக்கு சொல்லவே வேணாம், இன்னுமே வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் ஜாஸ்தி வேணும், அந்த அதே மாதிரி உங்களுக்கு 0% வால் ஷேரிங்கில் வேணும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபீல்டுன்னு நினச்சிங்கன்னா நம்ம மாணிக்கவாசகர் ஆர் கண்ணப்பரில் நம்ம பார்த்துக்கலாம். சொல்லுவாங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னே போயிட்டு பேசுவோம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்து நம்ம பேசிட்டு நினைக்கிறேன். எனக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா திருநாகரசர் பிளாக்கில் பின்னாடி இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளாக் ஒர்க்குன்றது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதேமாரி மேலே வந்து பிளாக்ஸில் ஏற்றுறாங்க பாருங்கள், அது மாணிக்கவாசகர்லேயும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க பிளாக் ஒர்க்கில் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அப்படி பார்த்துருவோம். தெரியுதுங்களா இங்கேருந்து கேமராலேயே? ஸோ எனக்கு லெஃப்டில் இருக்க திருநாவுக்கரசரில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃப்ளோரோட ரூஃப் காங்கிரீட் ஓவர். ஆக்சுவலாக நான் வந்து தேர்ட் ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் போடும்போது நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு சில காரணத்தால் வர முடியல. பட் கண்ணப்பரோட கடைசி ரூஃப் காங்கிரீட் கன்ஃபார்ம் வந்துடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூஃப் காங்கிரீட் நம்ம போட்டோம்,
ஸோ அதே மாதிரி கடைசி ரூஃப் காங்கிரீட் நம்ம போடணும் இல்லையா? ஸோ அதனால் கடைசி ரூஃப் காங்கிரீட்டப்போ நம்ம கன்ஃபார்ம் அதை ப்ராப்பராக நம்ம பார்த்துடுவோம். அதேமாதிரி நம்ம ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் துர்கா ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த காங்கிரீட்லேயும் இதோ பாருங்கள், துர்கா ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர்ஸ் நம்ம வாங்குகிறோம். அதேமாதிரி காங்கிரீட் வந்து ரெண்டே பிராண்டு தாங்க. ஒன்று ஏசிசி, இல்லைன்னா அல்ட்ராடெக். இதை தவிர்த்து நம்ம அட் ப்ரெசென்ட் எந்த விதமான பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, வாங்க அடுத்து நம்ம கண்ணப்பர் போய் பார்த்துருவோம். கண்ணப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மாடல் ஹவுஸ் ரெடி பண்ணுறோன்னு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஏப்ரல் 13, அதாவது தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி வந்து எனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அப்படியே வாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வால் ஃபுல்லாகவே பிளாஸ்டர் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா. முன்னாடி வந்து அந்த பிரிக்ஸ்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மினி லான்ச் மாதிரி ஒன்று பிளான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபுல்லாக பேனர்ஸ்லாம் லைக் என்ன பண்ணுறோன்றதை வச்சுட்டு அப்படியே இந்த ஏரியாவே உள்ள சில்ட் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வாரம் காட்டுறேனே, சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 13க்குள்ளே யூனிட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 15-16க்குள்ளே இந்த ஏரியாவும் ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி அடுத்த வீடியோவில், அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அது எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க எப்பயும் போலே பார்த்துருவோமா. 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th கடைசி டெரஸ் ரூஃப் காங்கிரீட்கான ஷட்டரிங்கான ஒர்க் போயிட்டுருக்கு. அதேமாதிரி பிளாக் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளாக் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஃப்ளோர் பிளாக் ஒர்க்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3rd ஃப்ளோரில் பிளாக் ஒர்க்குன்றது ரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த இங்கேருந்து பார்த்தா ஒரு 4 யூனிட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட யூனிட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகே, இதோ இப்போ ஒரு டேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ பிளாஸ்டர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம க்யூரிங் பண்ணுவோம். 7 நாள் வந்து க்யூரிங் பண்ணுவோம். நம்ம இந்த க்யூரிங் பண்ணால் மட்டும்தான், க்யூரிங் ஒன்றும் இல்லைங்க, லேமன் டேர்மில் சொல்லணும்னா தண்ணி தெளிக்கிறது. நீங்கள் தண்ணி தெளித்தாதான் உங்களுக்கு அதோட ஹையஸ்ட்டு உள்ளே போயிட்டோம் அது. ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் தான் இவரோட ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் பண்ணுவாங்க. 7 days க்யூரிங் பண்ண அப்புறம் நம்ம பட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக டைல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே வாங்க, இப்படி சும்மா லைட்டாக அப்படியே வாங்க, லைட்டாக வாங்க, இங்கே நில்லுங்க. டைல்ஸை காலேஜ் நம்ம இங்கே நிற்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் டைல்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிட்டில் மட்டும் நம்ம கிரானைட்ன்றது வைக்க போகிறோம். அண்ட் ஒரு குட்டி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் வெளில போயிடுவோம் நம்ம. ஸோ 3 யூனிட் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு யூனிட் வந்து மாடல் ஹவுஸாக ரெடி பண்ண போகிறேன். அதாவது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வச்சு லைக் நம்ம ஒரு ரியல் ஹவுஸ் எப்படி வரும் அதை காமிச்ச மாதிரி அந்த யூனிட் இருந்தது இருக்க போது. இன்னொரு யூனிட் வந்து நம்ம இந்த ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆல் இன்க்ளூசிவில் எதெல்லாம் சேர்ந்துருக்கும் அந்த விஷயத்த மட்டும் காட்டுற மாதிரி இந்த யூனிட் ரெடி பண்ண போகிறோம். இன்னொரு யூனிட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்டீரியர் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ 3 யூனிட் ரெடி பண்ண போகிறோம். நம்ம 3மே பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த யூனிட் பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தாம்பரம் நாயன்மார் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரௌச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நானும் எங்களோட டீமும் உங்களோட வருகைக்காக காத்துட்ருக்கோம். வணக்கம்.